இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் ரீசெண்டா ஒரு திரைப்பட விழாவில் தளபதி பத்தி பேசியிருக்காரு. அதாவது மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட இசையில ஒரு புது படம் வெளியாகுது போல. சோ அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட திருப்பாச்சி சிவகாசி பாடல்கள்ல விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜா அமைஞ்சது. திருப்பாச்சி சிவகாசி இல்லாம இன்னைக்கு அவரால் அரசியலுக்கு வந்திருக்க முடியுமா? சோ ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் திறமையான ஒரு இசையமைப்பாளர் அப்படின்ற மாதிரி பேசும்போதே ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் ஐயோ அந்த மாதிரிலாம் நான் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நீங்க சொல்லக்கூடாது, பட் நான் சொல்லலாம். தளபதி என்னோட தம்பி தான், அவர் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. அவருக்கு சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்கீங்க. சோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையட்டும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் நல்ல ஒரு டேலண்ட் தான். பட் ஆனா திருப்பாச்சியோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இல்ல, தீனா அவர்கள். சிவகாசி மட்டும்தான் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பண்ண படம். அண்ட் சிவகாசியோட ஹோல் ஆல்பமும் நல்லா தான் இருக்கும். தீபாவளின்ற சாங் எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் பயங்கர ஹிட் அடிச்ச ஒரு சாங். அண்ட் சிவகாசி மட்டும் இல்லாம நிறைய நல்ல ஆல்பம்ஸ் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் கொடுத்திருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பம்பர கண்ணாலே, ஜித்தன், எம் குமரன், குத்து, சரவணா, நெஞ்சிருக்கும் வரை, தெனாவட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆல்பம் சொல்லலாம். அண்ட் ரீசெண்ட் டைம்ல இவருக்கு எதுவும் பெரிய படங்கள்லாம் அமையல. ஓரளவுக்கு டீசென்டா அமைஞ்சது கழக தலைவன். பட் அந்த படமும் ஃபிளாப். சோ நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் தான், பட் ஆனா இப்போ ஃபார்ம்ல இல்ல. அண்ட் இவர் கொடுத்த சிவகாசி ஆல்பம்னால தளபதி அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் மிகையா இருந்துச்சு. பட் ஐ திங்க் சும்மா இவருக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உதயகுமார் அவர்கள் அப்படி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இவர் இப்போ பண்ற படங்கள் சின்ன சின்ன படங்களா இருந்தாலும் பாடல்கள் பயங்கரமா பண்ணி ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.